கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் இன்று 5வது நாளாக மீட்புப் பணி நடைபெற்ற நிலையில் பலி எண்ணிக்கை 360ஐ கடந்துள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களில் 24 பேர் தமிழர்கள் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர் கார்த்திக் மற்றும் சிவசபாபதி. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் இன்று 5வது நாளாக மீட்புப் பணி நடைபெற்ற நிலையில் முண்டக்கை வனப்பகுதியில் யாரேனும் தஞ்சமடைந்துள்ளனரா என இராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆம்புலன்ஸ் தவிர மற்ற அனைத்து தனியார் வாகனங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்றது. இதனிடையே நிலச்சரிவு பாதிப்புக்காக கேரள முதல்வர் பினராயி விஜயன் 1 லட்சம் ரூபாயும் அவரது மனைவி கமலா விஜயன் 33,000 ரூபாயும் முதல்வரின் நிவாரண நிதிக்கு நன்கொடை வழங்கினர். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பினராயி விஜயன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலரும் உதவ முன்வந்திருப்பதாக தெரிவித்தார். ஸ்ரீ ராகுல் காந்தி காங்கிரஸ் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டித்தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடக முதல்வர் 100 வீடு கட்டித்தருவதாக கூறியுள்ளார். அடையாளம் தெரியாத சடலங்கள் அனைத்து மத சடங்குகளுக்கு பின்பே தகனம் செய்யப்படும். ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக இருக்கும் நடிகர் மோகன்லால் ராணுவ உடையில் சென்று வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடர் பாதித்த பகுதிகளில் தனது அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். இந்தியா இதுவரை கண்ட மிகப்பெரிய சோகங்களில் ஒன்று வயநாடு நிலச்சரிவு. பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும். பேரிடர் பகுதியின் மறுசீரமைப்புக்கு எனது அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் வழங்கப்படும். தேவைப்பட்டால் மீண்டும் நிதியுதவி வழங்கவும் தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 மோப்ப நாய்களின் உதவியோடு மீட்புக் குழுவினர் உடல்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தமிழகத்தில் இருந்து சென்ற சிறப்பு குழு அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறிய 21 பேர், வேலை நிமித்தமாக சென்ற 3 பேர் என மொத்தம் 24 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 130க்கும் மேற்பட்ட தமிழர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சூழலில் 25 பேரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறப்பட்டுள்ளது. கார்த்திக், நிலச்சரிவில் மாயமானவர்களின் உடல்களை கண்டுபிடிக்க ராணுவத்தினர் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர்? விவரங்கள் என்ன? இன்று 5 நாட்களுடைய மீட்பு பணி நிறைவடைந்திருக்கு. இதுவரைக்கும் 350 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்ட உடல் பாகங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் கேரள மாநில அரசு தெரிவிச்சிருக்கு. தொடர்ச்சியாக நாளைக்கு 6வது நாள் மீட்பு பணி நடைபெற உள்ளது. இன்றைய மீட்பு பணியானது இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வீடுகளில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்ற எண்ணிக்கை அடிப்படையில் அவர்களுடைய இல்லம் எங்கிருந்தது என்று அவர்களை ஒருவரை அழைத்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் இராணுவத்தினர் ஈடுபட்டாங்க. அந்த வீட்டில் அடித்தளம் வரைக்கும் நோண்டப்பட்டு யாராவது சிக்கியிருக்காங்களா மற்றும் இந்த நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டார்களா என்ற கோணத்தில் மீட்பு பணியானது நடைபெற்றது. அதே சமயம் நிறைய பேர் நிலச்சரிவை பார்த்தவுடன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்திற்குள் உள்ளே சென்று தப்பித்ததாக சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வனத்தில் யாராவது சிக்கியிருக்காங்களா, வழி தவறி மாறி சென்று விட்டார்களா என்ற அடிப்படையில் ஹெலிகாப்டர் மூலமாக வனத்தை சுற்றிலும் ரோந்து பணி ஈடுபட்டு அதுலேயும் தேடிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று அந்த முண்டகை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருவிக்கிட்ட 3 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக மீட்பு பணி பல்வேறு கோணங்களில் நடைபெற்று வருகிறது. கல்பனா. நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.